ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் அ பைலீனியர் ஃபார்ம் படிச்சிருந்தோம். பைலீனியர் ஃபார்ம் அப்படின்னாலே கோஆர்டினேட் பொறுத்து லீனியரா ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது எஃப் ஆஃப் டூ கோஆர்டினேட்ஸ் இருக்கும். எஃப் ஃப்ரம் வி கிராஸ் வி டு எஃப் போற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் லீனியரா பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் லீனியரா பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் தான் என்ன பைலீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அந்த ஃபங்க்ஷனோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் பத்தி பார்த்துருந்தோம். இப்போ சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி அதை ப்ராப்பர்ட்டிஸ் பேச போறோம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா ஒரு பைலீனியர் ஃபார்ம் தான். A bilinear form defined on a vector space V is called a symmetric bilinear form. ஒரு bilinear form தான் அது symmetric bilinear formனு in addition சொல்லணும்னா டயகனலை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும், அவ்வளவுதான். இல்லாட்டி என்ன செஞ்சுக்கலாம், கோஆர்டினேட் மாத்தினாலும் வேல்யூஸ் மாறாது. அதான் f of u, v is equal to f of v, u. This is true for every u, v in v அப்படின்னு இருக்கு. அப்படின்னா then is said to be symmetric bilinear form. சிமிலர்னு அழகான இது போட்டலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ஓவர் ஆர்ங்கிறது பைலீனியர் ஃபார்மு. அது சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்மாவும் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூ வி போட்டாலும் இன்னர் ப்ராடக்ட் யூ வி எடுத்தாலும் இன்னர் ப்ராடக்ட் வி யூ எடுத்தாலும் பிகாஸ் ரெண்டும் சேமா தான் இருக்கும். பிகாஸ் இன்னர் ப்ராடக்ட் யூ வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வி யூ ஹோல் பார். ரைட்டா? ஹோல் பார்னா நமக்கு இங்க வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்ல தான் பேசுறோம். அப்போ ஆர்ல அது ரியல் நம்பர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரே வராது. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸாவே இருக்கும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் வி யூ ஈக்குவல் டு இன்னர் ஹோல் பார் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வி யூவாவே இருக்கும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் யூ வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வி யூ இன் எங்க ஓவர் ஆர்ல தான். ஸோ that inner product defined on V over R is symmetric bilinear form. First example. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பைலினியர் ஃபார்ம்ல ஜீரோ ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம் அப்படிதானே, அந்த ஃபங்க்ஷனும் சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம் அப்படின்னு தான் பாக்குறோம். எப்படின்னா சிம்பிளி எந்த ஒரு எலமெண்ட் யூ வி பார்த்தா எந்த ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்து இமேஜ் பார்த்தாலும் ஜீரோ. அப்ப யூ ஜீரோ கேப்பா யூ வி பார்த்தாலும் ஜீரோ தான், ஜீரோ கேப்பா வி யூ பார்த்தாலும் ஜீரோ தான். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம். மூணாவது ரெண்டு லீனியர் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. எஃப்ங்கிற பைலினியர் ஃபார்மா இருக்கட்டும், f1 அப்படிங்கிறது அந்த பைலினியர் ஃபார்ம்ல இருந்து டிஃபைன் பண்றீங்க. எப்படின்னா f1 of u, v equal to f of u, v plus f of v, u அப்படின்னு டிஃபைன் பண்றீங்க. சரியா? f of u, v plus f of v, u இப்படி டிஃபைன் பண்ணீங்கன்னா இட் இஸ் சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம் தான். செக் பண்ணோமே, f of u, v இந்த இருக்கு. இப்போ f of v, u அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, f of v, u அப்படின்னா ஈக்குவல் டு என்ன இருக்கும், f of சரி f1 of v, u அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், f of v, u plus f of u, v பிளஸ் தானே, ரெண்டுமே எங்க உள்ளது, ஃபீல்டுல உள்ளது. ஸோ இன்டர்சேஞ்ச் பார்த்துக்கலாம் அபிலியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ த சேம் வேல்யூ வரும். அண்ட் ஸோ f of u, f1 of u, v is equal to f1 of v, u both are equal and so it is symmetric bilinear form. ஓகே, இப்படி சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்மை நம்ம இங்க ஃபங்க்ஷன்னா டைரக்டா டிஃபைன் பண்ணுவோம் அப்படிதானே, இப்படி டைரக்டா டிஃபைன் பண்ணோம். இப்போ இதே இத மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குன்னா சிம்பிளி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சேமா இருக்கும். அதாவது A transpose equal to A அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்கும். A bilinear form F is defined on V is symmetric. Bilinear form அதாவது சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்மா இருக்கும் பட்சத்தில் if and only if its matrix Aij with respect to any one of the bases V1, V2, etc. Bn. அதாவது எந்த ஒரு பேசிஸ்னாலும் வைங்க, அதை வச்சு Fக்கு மேட்ரிக்ஸ் பாருங்க Aij பாக்குறீங்க, தென் அந்த Aij எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. The matrix is symmetric, then the bilinear form is symmetric. அதாவது F is symmetric bilinear ஃபார்மா இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம். Proof, suppose F is symmetric bilinear ஃபார்ம் எடுத்துக்கோங்க. சரி, அப்ப என்ன சொல்லணும், எந்த ஒரு பேசிஸை பொறுத்து மேட்ரிக்ஸ் Aij எடுத்தாலும் சிமெட்ரிக்கா இருக்கும்னு சொல்லணும் அப்படிதானே. அப்போ F is symmetric bilinear ஃபார்ம். இப்ப பாருங்க Aijங்கிறது மேட்ரிக்ஸ் வச்சுக்கோம். we know முந்தின லெக்சர்ல பார்த்திருந்தோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் F bilinear form F
with respect to basis v1 v2 vn இருந்துச்சுன்னா ijth entry என்னதா இருக்கும் f of vi, vj முந்தின லெக்சர்ல பார்த்தோம். சோ அதான் இருக்கும் therefore aij equal to f of vi, vj. இங்க என்னது நம்ம கையில இருக்கிறது f is symmetric bilinear form. அப்ப f of vi, vj equal to f of vj, vi because symmetric form அப்படிதானே பார்த்திருக்கோம். f of u, v equal to f of v, u. So for every elements both are equal and so aij equal to this value. இதுதான் என்னது f of sorry a j I. Okay, அப்போ என்ன வந்து aij equal to f of sorry aij. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க aij அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதோட என்ட்ரி சேமா தான் இருக்கும். ஸோ இஸ் aij இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்கோட டெஃபினிஷன் உங்களுக்காக ரீகால் பண்றதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, கான்வர்ஸ்லி என்ன சொல்லணும், தட் மேட்ரிக்ஸ் ஆஃப் எனி வித் ரெஸ்பெக்ட் டு எனி பேசிஸ் பார்க்கணும். f ஓட இது சிமெட்ரிக்கா இருக்குன்னா தென் த f இஸ் சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணணும். கான்வர்ஸ்லி consider a symmetric matrix. இப்போ என்ன செய்யணும், is a symmetric matrix வச்சுக்கோம். then a equal to a transpose and so இது இப்போ symmetric bilinear ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் எழுத இந்த ரெப்ரசன்டேஷன் தான் எடுத்துப்போம். f of u, v சாரி பைலினியர் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் தான் எழுதிருப்போம். அதை எழுதுவோம் f of u, v equal to xa y transpose. இப்போ xa y transpose is an 1x1 matrix, 1/1 matrix. பிகாஸ் நம்ம முந்தின லெக்சர்லயே பார்த்தோம் எக்ஸ்ங்கிறது 1/n மேட்ரிக்ஸ், ஏங்கிறது n/n மேட்ரிக்ஸ், y டிரான்ஸ்போஸ்ங்கிறது n/1 மேட்ரிக்ஸ். ஸோ மூணையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1/1 மேட்ரிக்ஸ் ஆகும். ஸோ 1/1 மேட்ரிக்ஸ் அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே தான். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுதிக்கும். இப்போ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுங்க. ஷூர்சாக்ஸ் ப்ராப்பர்ட்டி a b c டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு c டிரான்ஸ்போஸ் b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் ரிவர்ஸ்ல எழுதணும். எழுதியாச்சு. இப்போ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் y, இங்க a டிரான்ஸ்போஸ், இங்க x டிரான்ஸ்போஸ் அப்படி எழுதிருங்க. நமக்கு என்ன தெரியும், a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a and so a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a இங்க யூஸ் பண்ணுங்க. இஸ் நத்திங் பட் f of v, u ஓகேதானே, f of v, u. so f of u, v equal to f of v, u வந்து and so it is symmetric bilinear form. சரியா? இப்போ முந்தின லெக்சர்ல எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்திருந்தோம், அதை பார்ப்போமே. இப்போ மேட்ரிக்ஸ் என்ன பார்த்துட்டோம், சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம்னா அதோட மேட்ரிக்ஸை வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். இந்த f of v2 of r cross v2 of r2 r எடுத்துருக்கோம், f of that value எடுத்துருக்கோம். இது சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம்னா இங்க என்ன செக் பண்ணோம், பைலினியர் ஃபார்ம்ங்கிறது தெரியும். சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம் செக் பண்றதுக்கு சிம்பிளி என்ன செஞ்சா போதும், அதோட மேட்ரிக்ஸை பாருங்க, சிமெட்ரிக்கா இருக்கான்னு பாருங்க. இது டயகனல் பொறுத்து இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அதே தான் இருக்கு. டயகனலா கண்ணாடி மாதிரி வச்சு பாருங்க, அவ்வளவுதான். டிரான்ஸ்போஸ் எடுத்தா சேமா தான் இருக்கு and so it is symmetric bilinear form. அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த அதாவது பேசிஸை மாத்திருக்கீங்க ஆனாலும் சிமெட்ரிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு f of this எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அதோட மேட்ரிக்ஸ் எப்படி வருது, 0 0 கீழே -1 அங்க 1. இதோட டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும், 0 -1 1 0 வரும். அப்போ a டிரான்ஸ்போஸ் நாட் ஈக்குவல் டு a and so it is that bilinear form is not a symmetric bilinear form. எக்ஸாம்பிளா இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை செக் பண்ணுவோம். இந்த bilinear form எடுத்தீங்கன்னா சிமெட்ரிக்கா இருக்கா, ஏதோ ஒரு பேசிஸ்க்கு பார்த்தா போதும். இது பாருங்க, ஒருத்து கீழே 0 இங்க சேமா இருக்கு. இதையும் பாருங்க, இந்த டயகனல் பொறுத்து இங்க 0னா அங்க 0, இங்க என்ன இருக்கோ அதே என்ட்ரி, இங்க என்ன இருக்கோ அதே என்ட்ரி மேலேயும். so it is symmetric bilinear form. இந்த not a symmetric bilinear formக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், குவாட்ராட்டிக் ஃபார்ம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி சொல்றோம்னா ஒரு சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்முக்கு அசோசியேட்டா ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்ல போறோம். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா f அப்படிங்கிறது சிமெட்ரிக் பைலினியர் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. let f be a symmetric bilinear form defined on v. then the quadratic form associated with f is a mapping q from v to f defined by q of v equal to f of v, v. f is a function from f is a bilinear transformation. so f from v cross v to f போகும், ரைட்டா? அப்ப f of v, v இன் எடுங்க. இதோட வேல்யூ எப்படி வச்சுக்கலாம், q ஓட இமேஜா எடுத்துக்கோங்க. ஓகே, அதான் என்ன சொல்றோம், then the function q is said to be quadratic form. First matrix of bilinear form
F is called the matrix of associated quadratic form. அதாவது F-க்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே தான் Q-க்கும் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ V2 ஆஃப் ஆர்ல முந்தின எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது Vn ஆஃப் F-க்கு ஜென்ரல் ஐடியா இருக்கும். F of V, Uங்கிறது இப்படி எழுதுங்க. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பைலினியர் ஃபார்ம்னா செக் பண்ணிக்கலாம். நீங்க F of V, U போட்டாலும் இந்த சேம் வேல்யூ தான் இருக்கும். வேற U ஈக்குவல் டு இப்படி இருக்கு, V ஈக்குவல் டு இப்படி இருக்கு. ஓகே, F of V, U எடுத்தாலும் இந்த சேம் வேல்யூ தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே டைரக்டா செக் பண்ணிடலாம். F of V, U ஈக்குவல் டு என்ன இருக்கும், y1 x1 plus y2 x2 plus etc. yn xn வரும். and so both are equal. ஏன்னா அசோசியேட்டிவ் இருக்கு, சாரி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பிகாஸ் F is a field. ஸோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா F of V, U வந்துடும். both are equal. இப்போ இதுக்கு ரிலேட்டடா உள்ள குவாட்ராட்டிக் ஃபார்ம் பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், Q of U ஈக்குவல் டு என்ன பார்க்கணும், F of U, U. Uங்கிறது இது அகைன் இதுக்கே டாட் ப்ராடக்ட் அப்படிதானே. அப்போ y1 y2 எக்ஸெட்ரா yn போல x1 x2 எக்ஸெட்ரா xn போடுங்க. அப்போ x1 ஸ்கொயர் இந்த டேர்ம், அடுத்தது x2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா xn ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதான் என்ன, x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா xn ஸ்கொயர். அப்போ F இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற அசோசியேட்டா இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்ம் Q என்னது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n இருக்குது. then with the symmetric bilinear form F, then the corresponding quadratic form is given by Q of x equal to that form equal to. இது வந்து இதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது கிளியர் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா இந்த எக்ஸாம்பிள் 2க்கு ஜென்ரலா எழுதிருக்கோம் n by n மேட்ரிக்ஸ்க்கு. இங்க 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்டா என்ன கன்சிடர் பண்ணணும், ஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இங்கே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கன்சிடர் பண்ணுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா செக் பண்ணா ஒன்றும் இல்லை, டயகனல் அப்படிங்க, டயகனல் பொறுத்து கண்ணாடி மாதிரி இருக்கா, 2 2 3 3, இங்கே 7 7. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக் ஃபார்ம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்ம் பார்க்கணும், பார்த்துட்டு எழுதுறீங்க. லெட் Q be a quadratic form defined by A with respect to standard basis V3 of R. ஓகே, ஸோ இதை எடுங்க, XA X டிரான்ஸ்போஸ். எக்ஸ்ங்கிறது என்ன, எக்ஸ் இங்க வந்து n ஆர்டர் இருக்கனால x1 x2 எக்ஸெட்ரா xnங்கிற பேர். இங்க வந்து 3 தான் ஆர்டர், ஸோ x1 x2 x3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் இங்க வச்சுக்கோங்க. நடுவுல என்ன மேட்ரிக்ஸ் A, இந்த மேட்ரிக்ஸை அப்படி இங்க நடுவில் எழுதிக்கும். இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா, இதையும் இந்த மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் பண்ணுங்க. இஸ் 1/3 மேட்ரிக்ஸ், இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ரிசல்டன் என்ன வரும், 1/3 மேட்ரிக்ஸ் வரும். அதான் எழுதியிருக்கும். ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க. அகைன் இது என்னது, 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் 1/1 மேட்ரிக்ஸ். அந்த இதுதான் இங்க எழுதிருக்கும். இப்போ Q of V equal to that term அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி போட்டிருக்கோம், கன்சிடர் டயகனல் மேட்ரிக்ஸ். சரி, இதுக்கு இதே மாதிரி Q of குவாட்ராட்டிக் ஃபார்மை டிட்டர்மைன் பண்றோம். எப்படின்னா the same way, x எடுக்கிறீங்க, x ஓட டிரான்ஸ்போஸ், நடுவில் அந்த மேட்ரிக்ஸ் ஏ இங்க வச்சுக்கிறீங்க, ப்ராடக்ட் பண்றீங்க, the values. ஓகே, இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் இன் அடிஷன் x1 x2 x2 x3 x3 x1 இந்த ஃபார்மட்லாம் வருது. ஆனா இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க x1 ஸ்கொயர் டேர்ம் மட்டும் தான் வருது, ரைட்டா. இதே மாதிரி ஸ்கொயர் டேர்ம் மட்டும் வச்சு வர்றதுதான் என்ன சொல்றோம், டயகனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது ஸ்கொயர் டேர்ம் இல்லாம மற்ற டேர்ம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இப்படி வர்றதும் இப்படி வர்றது என்ன சொல்லுவோம், நார்மலி குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். அடுத்த லெக்சர்ல நம்மளோட எய்ம் என்னதான் இருக்கும்னா, இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கொடுத்தோம்னா அதை இந்த டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி தென் ஒரு சம் 2 எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்ங்கிற கேசஸை டீல் பண்ணுவோம். இது அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே, இதுல அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கன்சிடர் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் Q. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்தாச்சு, அப்போ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சிம்பிளான விஷயம் தான். நடுவில் இருக்கிறது எப்படி இருக்கும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். இசன் V2 of R உள்ளது, அப்போ டைமென்ஷன் 2. அப்போ எலமெண்ட்ஸ் எடுத்து x1 x2 இதே ஃபார்மட்ல எடுத்துக்கோங்க. ஏங்கிறது எதை கன்சிடர் பண்ணணும், இப்போ ஏ இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படித்தானே. இந்த ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இட்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ், பிகாஸ் டைமென்ஷன் 2/2 மேட்ரிக்ஸை உள்ள வைங்க. அண்ட் இன் அடிஷன் எப்படி இருக்கணும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். அப்போ மறக்காம
ஏ டி டயகனல் மட்டும் வேற எலிமெண்ட் இருந்துக்கலாம். மேல இந்த இந்த பி இங்கேயும் அங்க உள்ள என்ட்ரி ரெண்டும் சேமா இருக்கணும். இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் சேமா இருக்கணும். ஸோ அதை எடுத்துருக்கோம் ஏபி பிடி அப்படின்னு எடுத்துக்கோம். ஆஸ் யூஷுவல் ஏபிசிடின்னு எடுப்போம். இங்க சி ஈக்குவல் டு பியா இருக்கும். ஸோ பிடி எடுத்துக்கோம். இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணி ஃபைனல் டேம் இப்படி வச்சிருக்கோம். ஓகே சரி, இப்போ இந்த சைடும் இந்த டேம் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேம் வந்துட்டு இருக்கு தானே. ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேம் வந்துட்டு. அண்ட் ஸோ கோஎஃபிஷியன்ட் வைஸ் ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போ x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, இங்க x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ a ஈக்குவல் டு 2. அதே மாதிரி அடுத்தது இங்க வந்து x1 x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்க 2b இருக்கு. அப்போ 2b ஈக்குவல் டு 1. அடுத்தது இங்க d x2 ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் d, இங்க வந்து வேல்யூ 1. ஸோ 2 ஈக்குவல்மா d ஈக்குவல் டு 1. இதுல இருந்து b ஈக்குவல் டு 1/2. ஸோ மேட்ரிக்ஸ் இதான் மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்படின்னா a ஈக்குவல் டு, ஸோ a b d சப்ஸ்டிட் பண்ணுங்க. Substitute பண்ணா that's a matrix of our quadratic form, right? Next ஒரு simple calculation, quadratic form q of u equal to f of u comma u அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்பிளான கால்குலேஷன் இங்க ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். தியரம் let f be a symmetric bilinear form defined on V. Symmetric bilinear formனால என்ன பார்த்துக்கலாம், அதுக்கு ரிலேட்டடா உள்ள அசோசியேட்டா quadratic form பார்த்துக்கலாம். அதை q ன்னு எடுத்துக்கோங்க. let q be the associate quadratic form of f. then first என்ன சொன்னா f of u comma v equal to இந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். அதே மாதிரி f of u comma v equal to இந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஃபர்ஸ்ட் செக் பண்றது இந்த சைடுல எடுத்துக்கோம். RHS எடுத்துக்கோம். RHS எடுங்க. எடுத்துட்டு f of u comma u equal to என்னது, சரி q of u equal to f of u comma u. அப்போ இங்க q of u plus v அதை எப்படி எழுதிக்கலாம், f of u plus v comma f of u plus v. இங்க q of u minus v, so f of u minus v comma u minus v. இப்போ again expand பண்ணிடலாமா? பைலினியர் ஃபார்ம் தானே. பைலினியர் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், செகண்டா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது மாதிரி செகண்டா கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சோ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, அதான் இந்த டேர்ம். அடுத்தது இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, இதுதான் இந்த டேர்ம். இந்த மைனஸையும் கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இங்க இந்த ரெண்டு பிளஸ் ஆகும், மற்ற ரெண்டு மைனஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணுங்க. இதெல்லாம் காமனா இருக்கு, u கமா u இது ரெண்டும் காமன் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி v கமா v கேன்சல். அப்போ மிச்சம் இருக்கிறது 2 டைம்ஸ் திஸ் டேர்ம், இது ரெண்டும் 2 டைம்ஸ் வருது. அடுத்தது இது ரெண்டும் 2 டைம்ஸ் வருது. we know f is a symmetric bilinear form. அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கும், f சிமெட்ரிக்னாலே f of u comma v equal to f of v comma u. அதை இங்க யூஸ் பண்ணிடலாமா? so f of u comma v, இங்க f of u comma v, so 4 times that's equal to nothing but f of u comma v. செகண்ட் இதை ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி RHS எடுத்துப்போம். RHS எடுத்துப்போம். இங்க புக்ல 2 4 போட்டிருந்தாங்க, நான் 2 வச்சிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ மாத்திருக்கேன். 2 டைம்ஸ் திஸ். இப்போ இதுக்கு ஒன்னுக்கும் அப்படி இதை யூஸ் பண்ணுங்க. f of u q of u equal to f of u comma u, q of v equal to f of v comma v. அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, காமனா இருக்க கேன்சல் பண்ணுவோம். இந்த டேர்மும் இதுவும் கேன்சல் ஆகும். அகைன் இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். ஃபைனலி மிஞ்சிருக்கு இது ரெண்டு தான். அகைன் f is symmetric bilinear form, so f of u comma v equal to f of v comma u, so both are equal. so இப்படி எழுதிக்கலாம் 2 times f of u comma v ன்னு எழுதிக்கலாம். then so 2 cancel, so f of u comma v. so we prove the theorem. Thank you.